நாம் அக்னி காவடி எடுப்பது, அழகி குத்திக்கொள்வது, பாலபிஷேகம் செய்வது, பன்னீர் அபிஷேகம் செய்வது, மலர்களால் பூஜிப்பது, தேர் திருவிழாவில் பங்கு பெறுவது, இது மட்டும் வழிபாடு அல்ல. இதுவும் வழிபாடு. ஆனால் வழிபாட்டினுடைய உன்னதத்தை மெய்ப்பொருள் நாயனார் வழி நின்று நம்முடைய சேக்கிழார் காட்டுகின்றார். சிவவேடமே தவவேடம், சிவவேடமே தவவேடம். நம்முடைய பூசலார் உள்ளத்தில் கோயில் கட்டினார், கண்ணப்பர் கண் தந்தார், சிறு தொண்டர் பிள்ளைக்கறி தந்தார், ஏற்பகையார் மனைவியை அனுப்பி வைத்தார். இப்படி பல சரித்திரங்களை நாம் படிக்கிறோம். ஆனால் சிவவேடமே தவவேடம் இந்த வார்த்தையே வித்தியாசமாக இருக்கிறது. மெய்ப்பொருள் நாயனார் என்று ஒருவர் இருந்தார். தன் எதிரிலே வரக்கூடியவர்கள் நெற்றியில் திருநீரும் கழுத்தில் உத்திராட்சமும் இழுப்பில் காவியும் கட்டி சிவவேடம் தரித்திருந்தால் அதுதான் தவவேடம் என்று வணங்கி அவர்கள் திருவடியை தொழுது அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்கள் உள்ளத்தை குளிர்விப்பதை வாழ்வின் இலக்காக கொண்டிருந்தார்.